வணக்கம். இன்னைக்கு பேசுகிற டாபிக் ஒரு நம்ம நாட்டோட டாபிக். என்னடா தமிழ்நாட்டில் இருந்தாங்க நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். நேற்று ஒரு ஜட்ஜுக்கிட்ட இருந்து என்ன சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட் நீதிபதி நம்ம நாட்டில் ஒரு ப்ராப்ளத்துக்காக அர்ஜென்ட்டாக ஒரு இதை கொடுத்துட்டார். தீர்ப்பை கொடுத்துட்டார். என்ன எதை பற்றி அப்படின்னு சொன்னால், இன்னும் பெருசாக தமிழ்நாட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்களான்னு சொன்னால் சான்சஸ் ஆர் லெஸ்ன்னு தான் சொல்லணும். எனக்கு அப்படி தான் தோன்றுறது. நீ ஒரு வேளை ஏதாவது சேனலில் டிஸ்கஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. நான் நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் அந்த நேஷ்னல் சேனலில் தான் பார்த்துட்டு இருந்தேன். எதை பற்றின அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரவல்லி ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறது எங்கேருந்து எந்த இடத்துல இருந்துன்னா, இந்த மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்திலேருந்து தொட்டு அது அப்படியே எங்கே வரைக்கும் போகிறது, ஹரியானா, ராஜஸ்தான், நடுவில் குஜராத்திலேருந்து ராஜஸ்தானோட அந்த டெசர்ட்டட் ஏரியாவில் இதாகி அந்த பக்கம் ஹரியானா வரைக்கும். அதாவது இது டெல்லிக்கு ஒரு அரண். இந்த மேலேருந்து ஹிமாலயாவிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று இதுக்கு பேர் லோ ரேஞ்ச் அப்படின்னு பேர், மலைத்தொடர்னு. அதாவது 100 ஃபீட் அளவுக்கு தான் மேக்ஸிமம் ஹைட்டே இருக்கும் இந்த மலை. என்னடா சேனலில் பெரிய இது மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதுங்க. இது நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று, நம்ம பேச வேண்டிய ஒரு டாப்பிக்கும் கூட. இந்த ஆரவல்லி மலைத்தொடரோட ஸ்பெஷாலிட்டியே 100 அடிக்கு அளவு தான் ஹைட்டே இருக்கும். அதுக்கு மேலே அது மலை உயரமாக இருக்காது. ரெண்டாவது, குறைஞ்சது ஒரு 3000 பில்லியன் இயர்ஸ்னு சொல்கிறாங்க. அந்தளவு அப்போ இருந்து அது அந்த அந்த டெல்லி ஏரியா, அந்த சென்ட்ரல் ஏரியாவை பாதுகாக்கிறதுல அதனுடைய இது ரொம்ப முக்கியம் பங்கு. அதனுடைய பங்கு ரொம்ப முக்கியம். எதுக்காக இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமுமே நம்ம சாதாரணமாக மார்கழி மாதம், தை மாதம், எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, மார்கழியில் இது என்னது கோரான்னு சொன்னால் மூடு பனி ஜாஸ்தியாக இருக்கும், தையில் தரையெல்லாம் குளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. இங்கெல்லாம் பெங்களூர்லாம் போன மாதத்துலேருந்தே வெறும் காலெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்க முடியாது. சாக்ஸோ ஷூவோ போட்டு தான் நடக்கணும். சாதாரணமாகவே இந்த கிரானைட்டோ டைல்ஸ் எல்லாம் போட்ட பிறகு நம்மளால் வெறும் காலில் வீட்டுக்குள்ளே நடக்க முடியறதில்ல. இருந்தாலும் ஒரு சிலர்லாம் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நேற்று பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னாங்க, இல்லை கீதா, எனக்கு அது பழக்கம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் என்னால் செருப்பு போட்டு வீட்டுக்குள்ளே நடக்க முடியும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறது. முட்டு வலி, கால் வலி அதெல்லாம் ஜாஸ்தியாகுது. ஏன்னா அது இந்த டைல்ஸு அதனுடைய சரி, அதை விட்டுட்டு நம்ம இந்த இதுக்கு வருவோம். எதுக்காக ஆரவல்லி ரேஞ்சு இது பண்ணோன்னா, ஒவ்வொரு வருஷமே நமக்கு தெரியும், கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதமே குளிர் சாதாரணமாக தமிழ்நாட்டில் இருந்தே இருக்கிறது உண்டு தான். அது கொஞ்சம் இடத்துக்கிடம் கொஞ்சம் இதனுடைய தாக்கம் கொஞ்சம் வித்தியாசமாகும். புதுசாக இந்த வருஷம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், முதல்ல இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் எத்தியோப்பியாங்கிற இடத்துல வல்கானிக் எரப்ஷன் ஆச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வல்கானோ வெடித்து அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறது, இந்த சாம்பல் ஒரு 1.5 டெப்த் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவி இதாச்சு. அதனுடைய தாக்கம் உலக அளவில் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அது உண்மை இருக்கலாம் அப்படின்னு நினச்சி, அதனால தான் இங்கே வந்தேன்.
நேற்று திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், இல்லை மேடம் அது காரணம் இல்லை, இந்த சிரியா சைடுலேருந்து வர்ற கோல்டு விண்டு இந்த வருஷம் அஹ், அந்த அமேசான் காடுகள் எல்லாம் நிறைய எரிஞ்சு அழிஞ்சு போனதுனால அந்த காற்று எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனதுனால அந்த கோல்டு வேவ் தான் காரணம்னு. எனக்கு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. பிகாஸ் வி யூஸ் டு டாக் ஒன்லி ஆன் த வே. எனக்கு சயின்டிஃபிக்கலாக எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. இந்த இப்போ ஆரவல்லி மலைத்தொடரை பற்றி பேசுவோம். நானே நினச்சேன், என்ன குளிர், சரி டெல்லியில் தானே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணமே இங்கே பொல்யூஷன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடுச்சு. என் ஹஸ்பண்டு கொஞ்சம் லங்ஸு இஷ்யூ. அப்போ நான் நினச்சேன், சரி இங்கே வந்துட்டால் ஹி வில் பி ஆல்ரைட்டு, இந்த லங்ஸோட ப்ராப்ளம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் குறைவு. அதுக்கேற்ற மாதிரி என் பொண்ணுக்கு அந்த கிளைமேட்டு சூட் ஆகலை. அதனால் நாங்கள் சரி ஓகேன்னு ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்ததுக்கு காரணம், இங்கே கார்டன் சிட்டி இல்லையா, மரங்கள் நிறையா இருக்கும். அதனால் அப்படின்னு we will get a good oxygen, we will be living in a very good environment அப்படிங்கிறதுல தான் இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணமே. இங்கே வந்த பிறகு தான் முதல்ல தெரிஞ்சது. நான் வந்த சமயத்துலேயே சொன்னாங்க, இது கார்டன் சிட்டியில் கார்பேஜ் சிட்டி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த 2014 அந்த என்ன சொல்கிறது, கிளென்லினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இதெல்லாம் வந்தப்போ கொஞ்சம் எல்லாம் க்ளீனாச்சு. 2022 அந்த 2022 இந்த பீரியட் சமயத்தில் கொரோனா டைமில் ரோட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்பேண்டு பண்ணி மெயின் ரோடெல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல், இல்லைன்னா இங்கே நிறைய ஒன் வே தான். யூ கேனாட் ப்ரெடிக்ட் வேர் டு கெட் டவுன் அண்ட் வேர் டு கோ அப். வண்டியிலலாம் போனோம்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும் நம்ம செல்ஃப் டிரைவிங்லாம் இருக்கிறப்ப. ஸோ ரோடு வேர் எக்ஸ்பேண்டட் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் இட் இஸ் பிகமிங் ஓகே. அப்போயும் கார்பேஜ் ப்ராப்ளம் அங்கே இங்கே தான், எங்கேயாவது கொண்டு அங்கேயே போட்டுட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதை க்ளீன் நம்ம கேட்க முடியாது. இருந்தாலும் நாம் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் கொஞ்சம் வி கேன் கீப் இட் க்ளீன் அப்படின்னு சொல்லி நினச்சி, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால இங்கே நிறைய மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அண்டு ஓரளவுக்கு இன்சைட் த அப்பார்ட்மெண்ட் வி ஹேட் இனஃப் ஸ்பேஸ் டு வாக் எவ்ரிதிங். அதெல்லாம் இருக்கிறதுனால ஓகே, திஸ் இஸ் குட், வி வில் பி இன் அ குட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நினச்சேன். டெல்லியில் தானேப்பா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இங்கேயே இவ்வளோ தாக்கமாக. முக்கியமாக இந்த வருஷத்தில் ரொம்ப லங்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் பெங்களூர்லேயே ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஐ லாஸ்ட் மை மதர் 1.5 year பிஃபோர். இப்போ கூட நினச்சிப்பேன், ஐயோ ஒருவேளை அம்மா இந்த வருஷம் இருந்திருந்தாங்கன்னா குளிரே தாங்கியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சி எப்போ பாரு அதை ரிப்பீட்டடாக நினச்சிட்டே இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர். ஆனால் இப்போ தோணுச்சு, பரவாயில்ல அப்போ போனதில் ஒரு வேளை நல்லதோ, இவ்வளோ கஷ்டப்படுற இன்னும் கஷ்டப்பட்டுருப்பாங்களோ இந்த வருஷம் அப்படியெல்லாம் நம்ம மனசு தானே அது தோண்டிட்டு தான் இருக்கும். ஓகே, ஐ கம் பேக் டு தட். ஏன் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இவ்வளோ ஜாஸ்தி ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு இவ்வளோ இதை பற்றியெல்லாம் பேசி டிஸ்கஷன் எல்லாம் நடந்துகிட்ருக்கிற நேரத்தில் கூட நம்ம பார்லிமெண்ட்டில் இருந்தோ இல்லை எதிர்கட்சி தலைவருங்க அதுக்கு டிபேட் வேண்டாம் இதுக்கு டிபேட் வேண்டாம்லாம் சொல்கிறவங்க இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்க்கு கூட டிபேட்டு கேட்டாங்க லாஸ்ட் வீக்கில். அது ரொம்ப ப்ரைமரியாக செய்யணும்னு. இதுக்கு நடுவில் ஒரு என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, ஒரு திருட்டுத்தனம் ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. நான் எனக்கே நேற்று தான் அதனுடைய கிளியரன்ஸே புரிய வந்துச்சு. யாருக்குமே தெரியாமல் எந்த விஷயமே வெளியவே வராமல் திடீர்னு இந்த ஆரவல்லி ரேஞ்சுக்கு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி, அதுவும் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவசரமாக அதை அதாவது அங்கே ஆல்ரெடி இல்லீகல் மைனிங் நடந்துட்டு இருக்குது, கல்லெல்லாம் வெட்டி அந்த இதெல்லாம் அது இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானதாக தான் நடந்துகிட்டு இருந்தது. அந்த சட்டத்துக்கு புறம்பாக நடந்துகிட்டு இருந்ததை லீகலைஸ் பண்ணுற மாதிரி
100 ஃபீட்டுக்கு கீழே இருக்கிற மலையெல்லாம் வந்து மலையாக கருதப்படாது. அது வந்து இம்ப்ரவைசேஷன் ஆஃப் அர்பனைசேஷனுக்காக யூட்டிலைஸ் பண்ணலாம். சாதாரணமாக ஒன்றும் இல்லை, அந்த இடத்த காட்டெல்லாம் அழிச்சிட்டு தாராளமாக நீங்கள் வந்து பெரிய கார்ப்பரேட்டாக தான் இருக்கணும், யாருன்னு தெரியல. நம்ம அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு கூட இது இருக்கான்னு தெரியல. யார் இனிமேல் கேனடாவில் இருந்துங்கிறாங்க, எங்கே இருந்துங்கிறாங்க தெரியல யாருதுன்னு. ஹூ இஸ் பிஹைண்ட் தட் கார்ப்பரேட்ன்றது இன்னுமே தெரிய வரல. அதுக்கு முன்னாடி அழகாக இந்த சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி வந்து தீர்ப்பே கொடுத்துட்டார். திஸ் மைனிங் கேன் பி ஃபாலோடு லீகலி அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது சட்டப்பூர்வமாக அங்கே வந்து மைனிங் செய்யலாம் இப்படின்னு அந்த தீர்ப்பு வந்த 2வது நாள் அந்த ராஜஸ்தான், ஹரியானா, முக்கியமாக ராஜஸ்தான்காரங்க லேடிஸ்லாம் வெளியே வந்துட்டாங்க. அந்த ஹரியானா, ராஜஸ்தான்காரவங்க ஸ்டாப் திஸ், உடனே இன்டர்வென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண மக்கள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கொஞ்சம் பேரும் நிறைய பேரும் அட்லீஸ்ட் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுனதில் வெல்டன்னு சொல்லணும். அந்த 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 50-60 பேருங்கிறது பெரிய விஷயமெல்லாம் இல்லை. கரெக்டு தான், அது அவ்வளோதான் இருக்கும். 100 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் அட்லீஸ்ட் 100 பேருக்காவது இது தப்பு, நீ அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தோணியிருக்கேன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தது. அதாவது குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்களே அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷமாக இருந்தது. என்னோட இந்த வீடியோவுக்கு கூட என் பொண்ணு சொன்னான், என்ன எதுக்கு திடீர்னு நீ வந்து ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக யூடியூப் பண்ணுறியான்னு. இல்லவே இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன், என்னை போல் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய இனி அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன், இப்போ அக்கா பொண்ணுலாம் வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன், அவகிட்டே உட்காந்து என்னால் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பாருங்கள், என்னோடய பர்சனல் ஒர்க் வந்து நான் 4 to 6க்குள்ளார தான் வைக்க முடியும். நான் அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது வேறு இடம், நான் இருக்கிற வீடு வேறு இடம். ஃபோனில் எவ்வளோ நேரம் பேசுவோன்னு தெரியல, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அந்த டைமில் இந்த மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொன்னால் சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ இந்த அடுத்த ஜெனரேஷன், நான் நேற்று சொல்லும்போது சொன்னேன், ஜெனரேஷன் ஜி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜெனரேஷன் ஜி அவங்க வந்து எதிர்க்கிறதுக்காக மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அடுத்த ஜெனரேஷன் நீங்கள் வந்து உங்களை ஆல்ஃபான்னு கன்வெர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஐ திங்க் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்க வந்து ஜென்ரேஷன் ஜி அப்படின்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்களாம். அது என் பொண்ணு சொல்லி தான் எனக்கே தெரியும். என்னடா அது ஜென்ரேஷன் சி அப்படின்னு. நோ மம்மி, இந்த வருஷத்து இந்த இதுலேருந்து இந்த வருஷத்தில் பிறக்கிறவங்க வந்து நாங்கள் ஜெனரேஷன் ஜி அப்படின்னா. ஓ, இது வேறு இருக்கா, நமக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் தான் யோசனை பண்ணேன், 2000 இந்த கம்ப்யூட்டர் வந்து அப்படியே அழிஞ்சு போய்டுன்னு சொல்லும்போது சொன்னாங்க Y2K அப்படின்னு. ஓ, அப்போ தான் புரிஞ்சுது. ஓ, அந்த Y2Kங்கிறது ஜெனரேஷன் Y 2000. இப்போ 25 இயர்ஸ்க்கு பிறகு இப்போ 25ல் அந்த அடலசன் பீரியட்லேயோ இல்லை அந்த இதில் இருக்கவங்க வந்து ஜெனரேஷன் ஜியாக இருக்கும் போல் இருக்குது. சரி, ஓகே, திஸ் இஸ் மை கன்க்ளூஷன். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். ஏன்னா எனக்கு வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஜெனரேஷன் மாறுதுங்கிறது எனக்குலாம் தெரியல. ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். அதே தான் இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து தெரியணும். என்ன தெரியணும் அப்படின்னா, நீங்கள்லாம் வந்து எதுக்காகவும் வாட் ஷுட் ஐ சே, நெகட்டிவிட்டியை பார்க்க வேணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. அனலைஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னாலும் தெரியணும். இப்போ என் பொண்ணுக்கிட்டலாம் உட்காந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அக்கா பொண்ணுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஷீ இஸ் டு தட் ஏஜ், ஸோ ஐ கேன் டிஸ்கஸ் அபவுட் திஸ். ஷீ நோ வாட் இஸ் என்விரான்மெண்டல் ஈகோ ஸ்டேட்டஸ் அப்படின்லாம் தெரியும். இருந்தாலும் நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த 15 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிற அந்த பசங்கக்கிட்டே பேச தான் செய்வேன். ஏதோ 1% இந்த எக்ஸ்ட்ராடினரி ப்ரில்லியன்ஸாக இருக்கிற பசங்க வந்து இதை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. பட் தே லவ் டு ஹியர் ஸ்டோரிஸ்.
அதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே உண்மைதான் போல இருக்குது. இந்த புதுசாக ஒன்றை பற்றி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் ஒரு 8th ஸ்டாண்டர்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை தான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க கேட்குற கேள்விகளை பார்க்கும்போது, ஓ! கட்டாயமாக அடுத்த ஜென்ரேஷன் நல்லதாக தான் இருக்கும். இப்படி சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. காலம் கெட்டு போச்சுங்கிறதெல்லாம் சும்மா பேச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆறுதல். என்னமோ சொல்லுவாங்கள்ல, துரியோதன் பார்த்த அ கண்ணோட்டம் வேற, இவரு யுதிஷ்டர் பார்த்த கண்ணோட்டம் வேறன்னு. அது மாதிரி எனக்கு ஒரு வேளை அந்த பாசிட்டிவ் பசங்க மட்டும்தான் தெரியறாங்களா தோணியிருக்கலாம். பட் எனிவே ஐ அம் ஹேப்பி டு திஸ் ஜெனரேஷன். தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி ராங். ஓகே. ஐ வில் கம் பேக் டு திஸ் ஆரவல்லி ரேஞ்ச். இந்த குஜராத்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ராஜஸ்தான் வழியாக ஹரியானா வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆரவல்லி ரேஞ்சினால் கடல்லேருந்து வர காற்று, இல்லை இமாலயத்துலேருந்து வெஸ்டர்ன் இமாலயஸ்லேருந்து வர்ற அந்த பனிக்காற்று அதெல்லாம் வந்து தடசமாகும். பனிக்காற்று தடசமாகுதுன்னா அது வந்து அங்கே இருக்கிற அந்த பசுமையான அந்த இது இருக்குது இல்லைங்களா, செடி கொடி இதெல்லாம் வளர்கிற அந்த காட்டு பகுதியில் அது வந்து நீர்நிலையாக மாதிரி பூமிக்கு அடியில் நீர்நிலையை தக்க வைக்கக்கூடியது. ரெண்டாவது, டெல்லி அந்த அந்த பிரதேசத்தில் பஞ்சாப், டெல்லி அந்த ஏரியாவில் வந்து மேற்கொண்டு எந்த விதமான பொல்யூஷன் ப்ராப்ளமோ, இல்லை இதை ஒரு வேளை உண்மையாக லீகலாக்குனாங்கன்னா டெல்லி ஒரு காலத்தில் ராஜஸ்தானை விட மோசமாயிடும். இல்லைனாலே அது எப்படி போய்ட்டுருக்குது தெரியல. நான் வந்து எக்கோலாஜிக்கலாக சொல்லிகிட்ருக்கேன். ஈக்கோலாஜிக்கல் அப்படின்னு சொன்னோம்னா இயற்கை அமைப்பு பிரகாரம் அப்படி வறண்டு காணாமல் போயிடும். இல்லைனாலே இந்த இது வந்தப்போ சொன்னாங்க, யமுனாவில் வெள்ளம் மாதிரி இதானப்போ யமுனா இன்னும் கொஞ்சம் கரையை கடந்துச்சுன்னா டெல்லி ஃபுல்லாக முழுகிரும்னாங்க. ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே இருக்கிற அந்த சானிட்டரி பைப்ஸ் எல்லாம் வந்து என்டையர்லி பிளாக்டு டியூ டு த கார்பேஜ். நான்லாம் அதுக்கு ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் லைன் பைப்பும் கார்பேஜ் அந்த சானிட்டரி பைப்பும் ஒரே இதோடு போட்டு விட்ருவாங்க. எந்த என்ஜினியர் இப்படி யோசனை பண்ணி போட்டானுங்கலாம் தெரியாது. அதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாம் இருந்த இடத்துல எல்லாம் குடிக்கிற தண்ணி வேறு பக்கம் வரும், சானிட்டரி இந்த ஒரு எல்லாமே இல்லீகல் தான். இந்த சட்டத்துக்கு புறம்பான நடக்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு வருஷத்தில் 3 முறை ரோடு போட்டால் எப்படி இருக்கும்? ஒருத்தன் உடச்சி போட்டு அதை ரிப்பேர் பண்ணன்னு இன்னொருத்தன் சாங்ஷன் பண்ணிக்க வேண்டியது. அந்த ரிப்பேர் பண்ணதில் வந்து மழை வந்தோடனே போயிடுச்சு அப்படின்னு திரும்ப இன்னொருத்தன் பண்ண வேண்டியது. ஒரே ரோடு நல்லா கரெக்டாக போட்டால் அட்லீஸ்ட் 5 இயர்ஸாவது இருக்கணும். சரி 5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸாவது இருக்கணும். அது வரைக்கும் அடுத்தவன் தோண்டக்கூடாது. அங்கெல்லாம் அந்த கிடையவே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நான் சொல்கிறது 13 இயர்ஸ் பிஃபோர். அதான் அந்த கேஜ்ரிவால் ஸ்டார்டிங் பீரியட் 2012 நான் அங்கே தான் இருந்தேன். இந்த அண்ணா ஹசாரே போராட்டம் பண்ணி அவர் உள்ளே வந்த சமயத்தில், ஆனால் கேஜ்ரிவால் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நான் பெங்களூருக்கு வந்தாச்சு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவருக்கு கட்டாயமாக அந்த ஒரு அவர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்டையாவது இது பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ ஹீ நோஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் தட். ஆனால் என்ன இன் அண்ட் அவுட் இப்போ இந்த படித்தவங்களுக்கு தெரியுதுன்னா, எப்படி இல்லீகலாக இந்த அதான் என்ன சொல்லுங்களேன், சட்டத்தில் என்ன ஓட்டை இருக்குது, அதை எப்படி ஏமாற்றி நம்மளுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுல தான் நம்ம கிரிமினல் மைண்டடான படித்தவங்க ஆகிட்டாங்க. அதான் சொல்லுவாங்க டாக்ஸிக் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாலேஜபிள் பர்சன், எஜுகேட்டட் பர்சன், பட் ஃபில்டு வித் கம்ப்ளீட்லி டாக்ஸிக்னால் ஒன்றும் இல்லை, பாய்சன் தான், வேறு ஒரு மண்ணும் இல்லை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆரவல்லி ரேஞ்சை வந்து மைனிங்கை லீகலாக்குனா டெல்லி கம்ப்ளீட்டாக வறண்ட பிரதேசமாக ராஜஸ்தானாக மாறிடும். அதில் எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியன் இருக்காது. அப்புறம் அங்கே வந்து ஒன்றாச்சு வெளிநாட்டில் இந்த கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே உட்காந்துருக்குற மாதிரி அப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா முதல்ல ஏதோ ஒரு ஐ திங்க் பிரிட்டிஷர்ஸ் பீரியடில் கான்பூர், கல்கத்தாலாம் வந்து கல்கத்தா தான் முதல்ல
அதான் இதாக இருந்தது, கேபிட்டலாக இருந்தது. அவர் லார்டு கர்சன் டைமுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் டெல்லியை மாற்றினாங்க. அந்த மாதிரி மாற வேண்டிய சூழ்நிலை போயிடும். அது எப்படி நடக்க போகிறது, அதை என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்கங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஜட்ஜையே மாற்றணும். மாற்றிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 ஜட்ஜி இருக்கக்கூடிய ஒரு இதாக, ஏன்னா நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குதானே தெரியல. இருந்தாலும் நான் நம்மளால் வந்து ஏதோ கொண்டு போகிற அளவுக்கு அது போயிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அதை அட்லீஸ்ட்டு தடை பண்ணலைன்னா நம்ம நாடோட ஈக்காலஜியோட ஒரு இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஒரு மலைத்தொடர் வந்து காணாமல் போயிடும். எனக்கு என்னப்பா பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் இதுக்கு நீ என்னமோ தமிழ்நாட்டுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆரவல்லியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு, இந்த எனக்கு என்ன, எதுக்காக நான் இதை பற்றி பேசணும்னு சொல்லும்போது தான் பிரச்சனையே வந்துடுறது. ஒய் ஷுட் ஐ பாதர். இதிகாசத்தில் ஒரு இது உண்டு. இவருக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்தப்போ எல்லாரும் அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்களாம். அப்போ வந்து சிவன் சொன்னாராம், அத்தனை பேர் இங்கே வந்துட்டாங்கன்னா அந்த பூமியே வந்து ஒரு பக்கம் சாஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புறதுன்னு நாரதர்கிட்ட கேட்டிருக்காரு. நாரதர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரே ஒருத்தர் அனுப்புனீங்கன்னா எல்லாரும் பார்க்க முடியும், ஆனால் அவர் ஒத்துப்பாரான்னு தெரியலன்னு. இல்லை சொல்லு, நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அகத்திய முனிவரை வந்து அந்த இமயமலையிலேருந்து தென் காவேரிக்கு அது இந்த திருவிளையாடல்னு ஒரு படம் இருந்தது. அது பார்த்திங்கன்னா அந்த அந்த கதை வந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்படியே அவர் நடந்து கீழே வர 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 அந்த சரிஞ்சிருந்த பூமி அப்படியே நேராக வந்துடும். பாக்கி அத்தனை பேரும் அங்கே இருந்தப்ப ஒரே ஒரு முனிவர், அகத்திய முனிவர், அதுவும் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பார். அதில் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் இருந்தனால அவ்வளோதான் ஹைட் இருக்கும். பட் உண்மையாலுமே சித்தர்கள் அவங்கெல்லாம் வந்து தங்களை ஒடுக்கி அந்த குகைக்குள்ளார வாசம் பண்ணனால பெருசாக ஹைட்டாக இருக்க மாட்டாங்க. நான் போகர் சித்தரோட அந்த அந்த குகையை வந்து பழனியில் பார்த்துருக்கேன். இப்படி குனிஞ்சு தான் போகணும். அப்போ எங்கள் மாமா வீடு அங்கே. இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், என்ன இப்படி போகிறதுன்னா, இல்லை அப்போல்லாம் வந்து இப்படி குனிஞ்சு போய் உள்ளே தான் உட்காந்து தான் தியானம் பண்ணுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல மோடி போய் உட்காந்து தியானம் பண்ணதுக்கு அதுக்கெல்லாம் மீம்ஸ் போட்டாங்க. போய் இங்கே அது வேறு கேமரா வச்சுருக்குறாங்க அப்படின்னு. என்னமோ சொல்கிற மாதிரி ஒன்றுத்துக்குமே உதவாத ராகுல் காந்தி போகிற இடத்துல எல்லாம் வந்து ஜீ என்ன அது என்ன அந்த கருப்பு பூனை கூட்டம் மாதிரி, அதுக்கு பேர் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது, செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துக்கும் போகுது. அவர் அந்த பாம் பிளாஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவரும் பிரைம் மினிஸ்டர் மாதிரி கூடவே அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு. ஒரு நாட்டோட பிரதான மந்திரி போய் ஒரு இடத்துல இருந்தால் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக கேமரா இருந்தால் என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, அதை விட்டுருவோம் நம்ம. இங்கே அந்த அகத்தியர் வந்து பேலன்ஸ் பண்ணினதான் அந்த இது இருக்குன்னு. அப்போ தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அகத்திய முனிவர் வந்து வடநாட்டில் இந்த மாதிரி இது பண்ணும்போது சிவனே வந்து இந்த பக்கம் போக உடனே இந்த கம்யூனிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் கதை, இதை பற்றிலாம் பேசாதீங்கன்னு. சரி, நீங்கள் கதையாகவே நினச்சிக்கோங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தீம் அதை புரிஞ்சுக்கலாம்ல. நான் இதுக்காக சொல்ல வந்தேன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு எதுக்கு ஆரவல்லி தொடரில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்காக சொன்னேன். நமக்கும் பேசணும், அதான் சொன்னேன்ல. நான் உண்மையுமே முதல் கொஸ்டின் தான் கேட்டேன், டெல்லியில் ஏர் குவாலிட்டி குறைஞ்சி போச்சு, ஓகே, பட் பெங்களூரில் இருக்க எனக்கு ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டம் வந்தது அப்படின்னு நினச்சேன். எனக்குன்னு சொன்னால் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தவங்களுக்கெல்லாம் லங்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. அதாவது அங்கே நான் சொன்னேன் இல்லையா, எத்தியோப்பியாவில் வல்கானிக் வந்தோடனே சாம்பல் அப்படி எவ்வளோ 1.5 அடிக்கு வந்து விழுந்திருக்குது அப்படின்னு. இங்கே நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து க்ளீன் க்ரீனரியாகவே இல்லை. அந்த டஸ்ட்டு எப்போ ரோட்டில் போட ஆரம்பித்தாங்களோ செடி ஃபுல்லாக அப்படியே மண் தான். ஜன்னல்லாம் திறந்து வச்சோம்னா வீட்டு பெருக்கும்போது காலையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அந்த மைன்யூட் துகள்கள் வரும். அந்த துகள் நம்ம மூக்கில் போய் லாஃப்ரிங்ஸில் போய் லங்ஸில் போனால் அது வெளியே வர்றதுக்கு உடம்பு படுற கஷ்டம் இருக்குது அன்பேரபிள்.
அதாவது அது உடனே கஃப்பை ஃபார்ம் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்து அந்த கஃப் எவ்வளோ நாளைக்கு ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா அத்தனை துகளும் உள்ளே இருக்கிறத அதை வந்து வெளியே அனுப்புகிற வரைக்கும் நமக்கு சளி போகிறது கிடையாது. அலோபதி சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு எனக்கு தெரில. பட்டு சாப்பிடாம நம்ம வந்து சாதாரணமாகவே நம்மளை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மூலையில் அந்த துகள் இருந்தால் கூட அது வெளியே வர்ற வரைக்கும் நம்ம பாடி வந்து அதை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். க்ளீன் பண்ணுற வரைக்கும் விடாது. அதனால் உங்கள் உயிருக்கு, நம்மளோட உயிருக்கு, நம்ம நாட்டோட நல்லதுக்கு, டெல்லியை காப்பாற்றுறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணணுன்னா இந்த ஆரவல்லி தொடரை வந்து காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே அகெயின்ஸ்டாக குரல் கொடுக்கணும். அப்படிங்கிறதோட இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.